வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ஓப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பேரை கேட்டே ஷாக் ஆகிட்டேன். அதாவது என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா ஓப்போ வாட்ச் ஃப்ரீ. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா இந்த வாட்ச் மக்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு அந்த வாட்சோட பேரே ஓப்போ வாட்ச் ஃப்ரீ. இந்த வாட்சை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் நம்ம சந்தைக்கு வரும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இந்த ஃப்ரீ வாட்சை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதாவது ஓப்போவோட வாட்ச் ஃப்ரீ. பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் மாதிரி தந்திருக்காங்க, இழுக்கிற டைப்பில். அதை இழுக்கும்போது இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதுக்கு ஒரு பேண்டு வாட்ச் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண ஒரு கலவையில் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஒரு வித்தியாசமான படைப்பு இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. என்னங்கிறத நம்ம பொறுமையாக பார்த்துடலாம். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இந்த வாட்சை தவிர இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஓப்பனிங் தந்திருக்காங்க. அதை பிரிக்கும் போது இங்கே பாருங்கள், இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வாட்சை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ண வாட்சுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ண வாட்ச் பார்த்திங்கன்னா வியர் ஓஎஸ் கூட ஆப்ரேட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. வியர் ஓஎஸ் கூட ஆப்ரேட் ஆகும்போது பேட்ரி பேக்கப் கம்மி. அதாவது ஒரு நாளைக்கு தான் பேக்கப் நிற்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 2 வாரம் பேக்கப் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நண்பா, இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ண வாட்சோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. கையில் கட்டும்போது ஒரு தடை மாதிரி நமக்கு தெரியலை. ப்ரோ லுக்கை கொடுக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வெறும் 33 கிராம் தான் வருது அளந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.64 இன்ச்சில் தந்திருக்காங்க. ஆம்லா டிஸ்பிளே தான். பழைய இதுக்கு முந்தைய வெர்ஷனும் உங்களுக்கு ஆம்லா டிஸ்பிளே தான். ஆனால் என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது இவங்க பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய ப்ராசஸஸ் எல்லாமே நிறைய கட் பண்ணியிருக்காங்க. தேவையான ப்ராசஸ் மட்டும்தான் பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. பழைய வியர் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் கூட சிங்காக இருக்கும். அது எப்போவுமே சிங்கில் இருக்கும்போது பேட்ரி ஹெவியாக, அதாவது ஓவராக உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்கேஸ் பேட்ரி இல்லாமல், பேக்கப் இல்லாமல் ஷட் டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம், 5 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும், ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி வசதி இதில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது கீழே இருந்து பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வருது. வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. மெயினான கண்ட்ரோல் எல்லாமே அதுக்குள்ளாடி வந்துடுது. ஷார்ட்கட் மாதிரி தந்திருக்காங்க கண்ட்ரோல் சென்டர். இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி, ஒரு நாள் இன்றைய நாள் நான் என்னென்ன பண்ணேன், எவ்வளோ ஸ்டெப் நடந்தேன், அதுக்கப்புறம் ஆவரேஜாக பிபி எவ்வளோ இருந்துச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் தெளிவாக தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். நண்பா, நீங்கள் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு அவங்க தந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் எக்ஸசைஸ். அதுக்குள்ளாடி போகும்போது பேசிக்கான லிஸ்ட்டு எல்லாமே தந்திருக்காங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ் மோடும் தந்திருக்காங்க. இதை தாண்டி இன்னும் அதாவது எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு இதுக்குள்ளாடி கொண்டு வரது கஷ்டம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதுக்குள்ளாடி போகும்போது இன்னும் எக்கச்சக்கமான மோடு இருக்குது. அதுக்கப்புறம் 2வது ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீப். நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது லிஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான விஷயங்கள், பெஸ்ட்டான விஷயங்கள், எது அத்தியாவசியமாக தேவையோ அதை தந்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் எக்ஸசைஸ், அப்புறம் ஸ்லீப்பு, அப்புறம் பிளட்டோட ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணுறதுக்கு அந்த வசதி தந்திருக்காங்க. அதுக்குள்ளாடி போனீங்கன்னா அந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட், அப்புறம் ஷார்ட்கட்டில் டெய்லி ஆக்டிவிட்டி தந்திருந்தாங்க. அதையும் இங்கே மெனுக்குள்ளாடி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வெதர் அப்டேட்டு, டைமரு, ஸ்டாப் வாட்சுக்கு அப்புறமா இன்னொரு அத்தியாவசியமான ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர். அதாவது எதுக்குன்னா, அதாவது ஒவ்வொரு கேப்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வேலை பொருள்னால தண்ணி குடிக்காமல் இருப்போம். தண்ணி குடிக்கிறதுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் அதை தந்திருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லாருடைய வாட்ச்லையும் இருக்க வேண்டிய ஒரு வசதி. ஆனால் சில ஸ்மார்ட் பேண்ட்லாம் வராது. ஆனால் இதில் தந்திருக்காங்க.
அதுக்கப்புறமா கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அந்த வசதி இருக்குது. மியூசிக் கண்ட்ரோலராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஃப்ளாஷ் லைட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ளாஷ் லைட்னால் ஒன்றும் கிடையாது, ஸ்க்ரீன் வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கும், இருள் நேரங்களில் நீங்கள் டார்ச் லைட் மாதிரி பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி வசதி தான். அப்புறம் செட்டிங்ஸு, ஃபோன் எங்கேயாவது மறந்து வச்சுட்டிங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள், சின்ன சின்ன யூட்டிலிட்டி டூல்ஸ் இருக்குது. இதை தவிர வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு நிறைய தந்திருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேணும்னா இவங்களோட அஃபிஷியல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே நிறைய பேர் பலவிதமான வாட்ச் ஃபேஸ் டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது பிடித்தமாக இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது பேக்கப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பயன்படுத்தினேன், பேக்கப் வந்து நல்லாவே கொடுக்குது. இன்னும் பேட்டரி வந்து 60% மேலே காமிச்சிச்சு. ஸோ நல்லா இது வந்து பேக்கப் கொடுக்கும். பழைய வாட்ச் மாதிரி கிடையாது. பழைய வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா விஆர் வாய்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு, எப்போவுமே சிங்க் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து பேக்கப் அதிகமாக கொடுக்குது. உத்தேசம் அவங்க 14 நாள்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் ஒரு 10 நாளாவது உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். 4 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுறேன். கண்டிப்பாக இதெல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது டிடிச்சியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. திருப்திகரமாக இருக்குது. லுக் வைஸும் சரி தான், ஸ்ட்ராப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சை ரிவ்யூ பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட்டில் ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும், ஹை எண்டில் போகணுன்னா எந்த பட்ஜெட்டுக்கு போகணும், எல்லாமே ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப, அதாவது அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது அந்த கேட்ஜெட் வாங்குவோம், இல்லைனா அந்த இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள். அப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.